Hi guys, welcome to User for Projects. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரன்வே கவுண்டர் தான் பார்க்க போறோம். இது எப்படி ஒர்க் ஆகும்னா இப்ப ஒரு ஃபேக்டரியில ஒரு மிஷின் ப்ராடக்ட் போயிட்டு இருக்குன்னா அந்த ப்ராடக்ட் எத்தனை ப்ராடக்ட் போயிட்டு இருக்குங்கிறத கவுண்ட் பண்றதுக்கு தான் இந்த மிஷின். ஓகேவா, இதே நம்ம டிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த போற ஸ்பீடை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கா அந்த டிஸ்டன்ஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய பண்ணிக்கலாம் இதுலயே. இதை ஃபர்ஸ்ட் நம்ம கோடிங் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தலாம். இது நம்ம அல்ட்ராசோனிக் வச்சு பண்ணிருக்கனால எப்பவும் போல 7th பின் ட்ரிகர் பினை நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். 6th பினை நம்ம எக்கோ பினை நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா கவுண்டர் இருக்கா அந்த கவுண்ட் பண்ணுமா அது 0ல இருக்கணும். ஓகே, இனிஷியல் ஸ்டேட் கரண்ட் ஸ்டேட்டும் நமக்கு 0வா இருக்கணும். நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் ஸ்டேட் முன்னாடி உள்ள ஸ்டேட் 0வா இருக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா வாய்ட் செட்டப் ஒரு ப்ரோக்ராம் செட் பண்றோம். ஓகே, இப்போ என்ன பண்றோம்னா serial.begin. ஓகேவா, serial.begin கொடுத்து 9600 நம்ம பட்ரேட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பின் மோட் ட்ரிகர் பினை நம்ம அவுட்புட் எடுத்துருக்கோம். பின் மோட் எக்கோ பினை நம்ம இன்புட்டா எடுத்திருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வாயில் லூப் மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா லாங் டியூரேஷன் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி நம்ம அல்ட்ராசோனிக் கொடுப்போமா, இது அதே எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த அல்ட்ராசோனிக் எக்ஸ்பிளனேஷன் வேணா நான் உங்களுக்கு அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை நீங்க பாத்துக்கோங்க. இப்போ இஃப் டிஸ்டன்ஸ் 5க்கு ஈக்குவலா ஆர் 5க்கு கீழே இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணணும்னா கரண்ட் ஸ்டேட் ஈக்குவல் டு 1ன்னு இது மெஷர் பண்ணணும். ஓகே, அப்படி இல்லைன்னா அதாவது அந்த ஏதோ ஒரு ப்ராடக்ட் கிராஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல கரண்ட் ஸ்டேட் ஈக்குவல் டு 0ல இருக்கணும். ஓகே, இது எவ்வளவு டிலேல ஒர்க் ஆகும்னா 100, அதாவது 1 செகண்ட் இருக்கா 1 செகண்ட்ல 10 அந்த மாதிரி அதுல நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கணும். ஓகே, இப்ப இஃப் கரண்ட் ஸ்டேட் இது ஈக்குவல் டு ஆர் இது ப்ரீவியஸ் ஸ்டேட் ஈக்குவல் டு இல்லைன்னா இந்த சிம்பிளா இருந்துச்சுன்னா இஃப் கரண்ட் ஸ்டேட் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா கவுண்டர் என்ன பண்ணணும்னா கவுண்டர் ஈக்குவல் டு கவுண்டர் பிளஸ் 1. இப்போ இப்போ ஒரு ப்ராடக்ட் காசு ஆகுதுன்னா 1 மென்ஷன் ஆகணும். ரெண்டாவது ப்ராடக்ட் காசு ஆகுதுன்னா அது 1 தானே கிராஸ் ஆகுது, அதனால 1 பிளஸ் 1ன்னு பிரிண்ட் ஆகணும். அப்புறம் மூணாவது ப்ராடக்ட் கிராஸ் ஆகும்போது 2 பிளஸ் 1 3 பிளஸ் 1 4 பிளஸ் 1 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, அதுக்கு தான் இந்த இது கொடுக்குறோம். இப்போ இது பாஸ் ஆகும்போது என்ன பிரிண்ட் ஆகணும், நமக்கு சீரியல் மானிட்டர்ல பிரிண்ட் பண்ண வைக்கணுமா, அது என்ன பிரிண்ட் பண்ண வைக்கணும்னா ப்ராடக்ட் நம்பர், எத்தனாவது ப்ராடக்ட் நம்ம போகுதுன்னு நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கணும். ப்ராடக்ட் நம்பர் ஈக்குவல் டு நம்ம போட்டு வச்சிருக்கோம். நீங்க இங்க என்ன கொடுத்துக்கிட்டாலும் உங்க கன்வீனியன்ஸ் பொறுத்தளவுல என்ன கொடுத்துட்டாலும் இங்க ஓகே தான். நெக்ஸ்ட் சீரியல் டாட் பிரிண்டல் இந்த பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கவுண்டர் அந்த எத்தனாவது இது கவுண்ட் ஆயிட்டு இருக்குங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கணும். ஓகே, இது எவ்வளோ செகண்ட்ஸ்ல டிலே இருக்கணும்னா 1 செகண்ட் 1 டைம் இது பிரிண்ட் ஆயிட்டு இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை கம்பைல் பண்ணிப்போம். இதோட கோட்ஸ் சர்க்கியூட்ஸ் எல்லாமே நம்ம பிளாக்ல கொடுப்போம். பிளாக்னா வெப்சைட் தான், அதுல நான் கொடுக்குறேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்க போய் அதை விசிட் பண்ணி பாருங்க. இது கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் அதிகமா இருக்கும், இங்க ஃபுல்லா தமிழ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஓகே, இப்போ நமக்கு கம்பைல் ஆயிட்டு இருக்கு. கம்பைலிங் ஸ்கெட்ச் ஃபுல் ஆகட்டும். இப்போ முடிய போகுது. டன் கம்பைலிங். அப்போ இது கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் ஆயிட்டு இருக்கு. எப்பவும் போல சொல்றதுதான், அப்லோடுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கம்பைல் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அப்லோட் ஆகும். ஓகே, இப்போ அப்லோடிங் ஆயிட்டு இருக்கு. டன் அப்லோடிங். இப்போ நம்ம ஆர்டினோக்குள்ள ஃபர்ஸ்ட் எப்படி சர்க்கியூட்ஸ் அந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ணிப்போம் பார்த்துடலாம். இதான் ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார். இந்த அல்ட்ராசோனிக் சென்சார்ல மொத்தம் 4 பின் இருக்கும். ஒன்று ட்ரிகர் பின், இன்னொன்று எக்கோ பின். இந்த ட்ரிகர் பின் எக்கோ பின் தான் நம்ம 6 and 7 நம்ம ஃபிட் பண்ணிக்கோம். விசிசிக்கும் கிரவுண்ட், இது +5 வோல்டேஜ், இது கிரவுண்ட், அப்படியே எல்லாத்தையும் எடுத்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ட்ரிகர் பினை நம்ம 7th பின்னா கொடுத்துருக்கோமா, எக்கோ பின்னா நம்ம 6th பின்னா கொடுத்தாச்சு. கிரவுண்டை கொண்டு போய் கிரவுண்ட்ல கொடுத்தாச்சு. +5 வோல்டேஜ் கொண்டு போய் +5 வோல்டேஜ் கொடுத்தாச்சு. ரொம்ப சிம்பிளான சர்க்கியூட் தான். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சர்க்கியூட் இருக்குன்னா இதோட பவர் சப்ளை அது இதுன்னு ஆட் பண்ணி கொஞ்சம் பெருசா ப்ராடக்டா காமிக்கணும்னா நீங்க காமிச்சிக்கலாம். ஓகேவா, இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம டூல்ஸ்ல போய் சீரியல் மானிட்டர் நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். நம்ம சீரியல் மானிட்டர்ல தானே பிரிண்ட் பண்ண வைக்க போறோம். எத்தனை ப்ராடக்ட் போயிட்டு இருக்கு என்ன வரும்னு நம்ம சீரியல் மானிட்டர்ல பிரிண்ட் பண்ண வைக்கிறதுனால சீரியல் மானிட்டர் ஓபன் பண்ணியாச்சு.
இப்போ வந்து எதுவுமே இருக்காது சீரியல் மானிட்டர்ல. ஓகேவா? இப்போ நான் ஒரு கையை எடுத்துக்கிட்டு அதை வந்து இது பண்ண வைக்கிறேன். இந்த பக்கம் போச்சுன்னா ப்ராடக்ட் 1 வந்து கிராஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து 2வது ப்ராடக்ட் கிராஸ் ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து 3வது ப்ராடக்ட் கிராஸ் ஆயிருக்கு. இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டோ ஏதோ ஒன்று கொண்டு போய் நீங்கள் வந்து இது பண்ணாலும் ஒரு 5 சென்டிமீட்டருக்குள்ள நீங்கள் வந்து கையை கொண்டு போனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த ப்ராடக்ட்னு அதுவே கவுண்ட் பண்ணி அப் டு நீங்கள் எத்தனை ப்ராடக்ட் கிராஸ் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் நம்ம வந்து சீரியல் மானிட்டர்ல வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி வைக்கும். ஓகேவா? இதே தான் எல்சிடிக்கும். நம்ம வந்து சீரியல் பிரிண்ட் எல்லாம் பதிலாக எல்சிடி பிரிண்ட் எல்லாம் போட்டோம்னா உங்களுக்கு வந்து எல்சிடில நமக்கு வந்து ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ண வைக்கலாம். ஓகேவா? இதான் நம்ம இன்னைக்கு பார்த்த ப்ராஜெக்ட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.